சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரக பயிற்சிகள்லாம் மகர ராசிக்கு எந்தெந்த பயிற்சிகள்லாம் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. மகர ராசி வந்து அதிபதி சனி. ஸோ புத்திகாரகன் சனி அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப நீதிமானாக இருப்பாங்க. சனி எப்படி ஒரு நீதிமானோ இவங்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்க மகர ராசியில் பிறந்தவங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிறதே கிடையாது. ரொம்ப நேர்மையாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. முதல்ல இப்போ சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ 7.5 கம்ப்ளீட்டாக விலகிறதுனால நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதுக்குரிய வந்துட்டு ஒரு பலன் கிடைக்கும். எந்த பயிற்சி தொழிலில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தருங்க. இவ்வளோ நாளாக ஒரு வேலை, ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனில் இருந்தவங்கலாம் இப்போ வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்து உள்ளே இறங்கி பண்ணலாம். மகர ராசி நேயர்களுக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது எந்த பயிற்சிக்குன்னு ஒரு முன்னேற்றம் ஏற்படும்? நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏதேனும் இருக்காங்க? மகர ராசிக்காரங்க 7.5 வருஷம் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்து எந்த பயிற்சிக்கு பின் அதிகமாக இருக்குங்க? குரு பயிற்சிக்கு அப்புறமா அக்டோபர் பீரியடுக்கு அப்புறமா எஸ்பெஷலி இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்த திருமணங்கள் அது எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஏன்னா சனி வந்து பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான ஒரு டைம் தான். மகர ராசிக்கு இந்த வருடத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? மகர ராசி இந்த வருஷம் ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பக்தி பிளஸ் நேரில் அவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இந்த 2025 3 முக்கிய கிரகங்கள் பயிற்சி வரும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த வரிசையில் மகர ராசிக்கு இந்த 3 கிரகங்கள் இதெல்லாம் சாதகமாக இருக்க போது எதெல்லாம் பிரச்சனைகளை தரும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாமா? பொதுவாகவே மகரத்தில் ஒருத்தங்க பிறந்துடுறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அவங்க வாழ்நாள் முழுவதுமே? மகர ராசி வந்து அதிபதி சனி. ஸோ புத்திகாரகன் சனி அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப நீதிமானாக இருப்பாங்க. சனி எப்படி ஒரு நீதிமானோ இவங்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்க மகர ராசியில் பிறந்தவங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிறதே கிடையாது. ரொம்ப நேர்மையாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, இந்த ஷோபீஸ் ஐட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ வயசானாலுமே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வயசானவங்க, குழந்தைங்க கிட்டலாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் ஒரு நல்ல பாஸாவும் அவங்களுக்கு இருக்க தெரியும், எம்ப்ளாயியாவும் இருக்க தெரியும். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 4 பேர் கீழ வேலை செய்றவங்க ஒரு நாள் வரலனா கூட அவங்க ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்பவும் யாரையும் நம்பி நான் இல்ல, நான் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்ற மாரி ஒரு கேட்டகரி அவங்க. எப்படி அந்த முதலை வந்துட்டு அந்த ஒரு பிடிப்பு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி கரெக்ட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்ணிக்குமோ, இவங்களுக்கும் அதே மாரி கேரக்டர் தான். மகரம் அப்படிங்கிறதே அந்த முதலை தான் அதுக்கு மீனிங். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தேவையான எஃபர்ட்டையும் உள்ள இறங்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர். இந்த 3 கிரக பயிற்சிகள்ல மகர ராசிக்கு எந்தெந்த பயிற்சிகள்லாம் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. முதல்ல இப்போ சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துக்கு வராரு சனி. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஸ்தானம், தைரிய ஸ்தானம், ஒரு வெற்றி, முயற்சி அதுக்குண்டான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. ஸோ சனி பயிற்சி ஃபைனலா 7.5 சனி முடியுது அவங்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சு ஃபுல்லாவே மூவ் ஆயிடுறாரு. பாத சனியிலும் மூவ் ஆயிடுறாரு சனி பகவான். ஸோ சனி பயிற்சி ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சி மகர ராசிக்கு. அடுத்து குரு 6வது இடத்துக்கு போறாரு. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். 6 அப்படிங்கிறது வந்துட்டு ரோஹிருண ஸ்தானம். ஸோ அதனால அது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து ராகு, கேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2, 8 அது 2லயும் இருக்காங்க. அது ஓரளவுக்கு சுமாரான அமைப்பு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது வந்து சனி பயிற்சி. 7.5 சனி முடியுது அவங்களுக்கு. மகர ராசியில பிறந்தவங்க ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3 பயிற்சிகள் எந்த பயிற்சி அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், வேலையில ஒரு இடம் மாறக்கூட எனக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமா இருக்க போதுங்க. மகர ராசியில இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நல்லாவே சாதகமா இருக்கு. ஏன்னா சனி வந்து 3வது இடத்துல இருக்காரு. அதே மாரி அவரு வந்துட்டு அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெற்றி இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்டுக்குலாம் வந்துட்டு அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு டிலே ஆயிட்டே இருந்திருக்கும். அது ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன கூட குடுத்துருக்கலாம். ஸோ இப்போ 7.5 கம்ப்ளீட்டா விலகிறதுனால நீங்க போடுற எஃபர்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதுக்குரிய வந்துட்டு ஒரு பலன் கிடைக்கும். அண்ட் தைரியமா இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு நான் ஒர்க் மாறத்துக்கு வந்துட்டு ஒரு பயந்துட்டே இருந்தேன். ஒரு ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்குமா? இல்ல புது இடத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அடாப்ட் ஆக முடியுமா? அப்படின்ற ஒரு ஒரு ஹெசிடேஷன்லயே இருக்கிற இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்னாலும் நான்
பொறுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்ப தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். வெளியில ஒரு புது ஜாபுக்கோ, இல்லன்னா வேற ஏதாவது ஒரு ரோல் இன்டர்னலா மூவ் ஆறதுக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக எக்ஸாம் எழுதி அது கிளியர் பண்ண முடியாதவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு பிரைட்டரான ஒரு சான்சஸ் இருக்கு. நீங்க முயற்சி போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு வெற்றிய குடுத்துருவாரு. ஏன்னா, உங்க ராசிநாதனே வந்து சனி அப்படிங்கிறதுனால அவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. ஸோ போடுற எஃபர்ட்டுக்கு வந்துட்டு 100% ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு டைம் இது. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள்ல எந்த பயிற்சி தொழில்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்ப தருங்க மேம்? மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 2மே வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும். ஏன்னா சனி வந்துட்டு 3 3வது இடத்துல இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பார்க்குற பார்வை அப்படின்னு பார்க்கும்போது வந்து தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. அவர் 3வது இடத்துல இருக்கிறது வந்து முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். ஸோ இவ்வளோ நாளா ஒரு வேலை, ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன்ல இருந்தவங்கலாம், இப்ப வந்து தைரியமா ரிஸ்க் எடுத்து உள்ள இறங்கி பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கம் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு உறுதி அப்படிங்கிறதுனால இறங்கி பண்ணலாம். அதே மாரி நீங்க எதிர்பார்க்காம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, இல்ல ஒரு ஆர்டர் வந்தது, நான் பண்றேன் 10ஓட 11 அப்படின்னு நெனச்சு பண்ணதெல்லாம் டக்குனு கிளிக் ஆயிடும். திடீர்னு வந்துட்டு இவ்வளோ நாளா யாரும் கண்டுக்காம இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஏதாவது நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் டிசைன் பண்றீங்க. ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு பண்றீங்க. அது வந்துட்டு இவ்வளோ நாளா யாரும் கண்டுக்காம இருந்திருப்பாங்க. சடனா வந்து அது வைரல் ஆறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. எதிர்பாராத முறையில ஒரு வெற்றி வரதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தைரியமா உள்ள இறங்கி பண்ணலாம். ஒரே ஒரு காஷன் என்ன அப்டின்னா 2ல ராகு இருக்காரு. ஸோ 2ங்கிறது வாக்குஸ்தானம். ஸோ நீங்க பேசம்போது உங்க பார்ட்னர்ஸா இருக்கட்டும், உங்க கிளையண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்ப அ அதாவது ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம, கோவப்படாம கொஞ்சம் பொறுமைய கடைபிடிச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. மகர ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது வந்து எந்த பெயர்ச்சிக்கு பின் அதிகமா இருக்குங்க? மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, திருமண யோகம் அப்படிங்கிறது இப்பவே இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமே வந்து சான்சஸ் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா, அந்த அக்டோபர் பீரியடுக்கு அப்புறமா எஸ்பெஷலி இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்த திருமணங்கள் அது எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. லவ் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்றவங்க வந்துட்டு, ப்ரொவைடட் உங்களுக்கு வந்துட்டு 2 சைடுமே வந்து கிரீன் சிக்னல் இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில, தாராளமா இந்த வருஷம் நீங்க கல்யாணத்துல இறங்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மேக்கு முன்னாடி பண்றது பெட்டர். அப்படி இல்லன்னா அக்டோபருக்கு அப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்துல வந்து எந்த பெயர்ச்சிக்கு பின் அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்குங்க? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பிரைட்டா இருக்கு. ஏன்னா, சனி வந்து பார்க்குறாரு புத்திரஸ்தானத்த. ஸோ, அதனால வந்துட்டு இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான ஒரு டைம் தான். ஸோ, நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன், இல்லன்னா இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஆனா வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் இது இல்ல. ஒரு 2 சைக்கிள் ஐவிஎஃப் முடிச்சுட்டேன். ஆனாலும் எனக்கு பாசிட்டிவ் வரல. நான் கன்டின்யூ பண்ணணுமா ட்ரீட்மெண்ட்ட அப்படின்ற மாரி யோசிச்சீங்கன்னா, கிவ் அப் பண்ண வேண்டாம். இத வந்து ஒரு லாஸ்ட் ட்ரையா நீங்க பண்ணுங்க. ஏன்னா, சனி இவ்ளோ நாள் கஷ்டப்படுத்திட்டாரு 7 1/2 வருஷமா அவங்கள. ஸோ, இப்ப வந்து ஒரு போனஸ் மாரி எல்லாத்தையும் அள்ளி குடுத்துட்டு தான் போவாரு போகும்போது. அவரோட ஆதிபத்தியத்துல இருக்கிற ராசி நீங்க. ஸோ, அதனால வொரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ, தாராளமா இப்ப இறங்குங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கம் வரும். மகர ராசி நபர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல இருந்திருக்கலாம் மேம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில குறைக்கலாம்? எந்த பெயர்ச்சிக்கு பின் அத குறைப்பதற்கான யோகம் வரும் மேம்? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா ஆல்ரெடி இருக்கிற கடன்கள் அடையறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு 6ல இருக்காரு. 6ங்கிறது வந்துட்டு ருணஸ்தானம். ஸோ, கடன் இவ்வளோ நாள் வாங்கி வச்சிருந்ததெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சனி ராசிநாதனே வலுவா இருக்கிறதுனால, உங்களுக்கு கடன அடைக்கிறதுக்கான ஒரு வருமானம், ஒரு நல்ல ஒரு ஃபினான்சஸ வந்துட்டு அவர் குடுத்துருவாரு. குரு வந்து பார்த்து இருக்கிற கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருவாரு. ஸோ, அது வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசா கடன் வாங்குறது கொஞ்சம் யோசிச்சு வாங்குறது பெட்டர். மகர ராசி நேயர்களுக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது எந்த பெயர்ச்சிக்கு பின் ஒரு முன்னேற்றம் ஏற்படும்? நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்காங்க? மகர ராசிக்காரங்க 7 1/2 வருஷம் கொஞ்சம் நடுவுல வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் அதுவும் ஜென்ம சனி பீரியட்லலாம் ரொம்பவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ, இப்ப வந்துட்டு அது எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிலீஃப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏதாவது ஒரு மைனர் ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லன்னா ஒரு அலர்ஜி அந்த மாரி விஷயங்கள் வேணா வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, மேஜரா ஹெல்த் அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. ஆனா வந்துட்டு 8ல வந்து கேது இருக்க போறாரு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் அவங்க அப்பா மகர ராசிக்காரங்களோட தந்தையோட ஸ்தானத்துல வந்துட்டு பார்க்குறாரு. ஏன்னா 8க்குரிய சூரியன் அங்க வந்துட்டு கேது போய் இருக்காரு. 8ங்கிறது சூரியன் இருக்கிறது இவங்களுக்கு. சூரியன்ங்கிறது தான் அப்பா. ஸோ கேது வந்து அங்க இருக்கிறதுனால, அப்பாவோட ஹெல்த்ல வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர். மகர ராசி நேயர்களுக்கு வந்து கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துக்கு பின் ஒரு முடிவுக்கு வரும்? பூர்வீக சொத்து ஏதேனும் வருவதா இருந்தா அது எப்ப கிடைக்கும் மேம்?
மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு சாதகமான ஒரு இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவ்ளோ நாளா வந்துட்டு கிடைக்குமா, கிடைக்காதான்னு இந்த பங்காளி சண்டையில ஏதாவது ஒரு லேண்டு இல்லன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் கூட வந்துட்டு இருந்திருக்கலாம். கேஸ்ல இதுல வந்துட்டு கம்பெனி ஏதாவது இருந்திருக்கும். அது கூட வந்து கைக்கு வராம ஒரு இழுபறியிலேயே இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே இப்ப வரதுக்கான ஏன்னா 6ல வந்து குரு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாரி சத்ருக்கள வந்து நாசம் பண்ற ஒரு அமைப்பு தான். ஸோ இவ்ளோ நாள் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்களே சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா கூட நீங்க கோர்ட்ல அப்பீல் பண்ணா கூட கீழ் கோர்ட்டுக்கு அப்புறமா இப்போ நீங்க அப்பீல் பண்ணி போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் சனி பெயர்ச்சிக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆயிடும். மகர ராசிக்கு இந்த வருடத்துல ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? மகர ராசி இந்த வருஷம் ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் கோயில். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு 8ல கேது இருக்காரு. 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஹெல்த்த வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இல்லாம, ஏதாவது ஒரு ஒரு கண்டம் மாதிரி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க போய் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வந்தா போதும். அங்க போய் ஒரு டைம் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் வந்துட்டு நிவர்த்தி ஆயிடும். மிச்சபடி பெரிய பரிகாரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அது போதும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்துல நடக்கக்கூடிய 3 பயிற்சிகளுமே எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் பிரச்சனை தொடங்க விலாவாரியா பார்த்துடணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அறிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ம்.